வணக்கம். மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்திருக்கக்கூடிய திருவெம்பாவை 15ஆம் நாள் பதிகம். சென்ற பதிகத்தில் எப்படி நீராட வேண்டும், நீராடும் போது இறைவனுடைய புகழை எப்படியெல்லாம் பாட வேண்டும் என்று சொன்ன மணிவாசக பெருமான் இந்த பதிகத்தில் ஒரு உயிரை இறைவன் ஆட்கொண்ட பிறகு அந்த உயிரின் நிலை எப்படி இருக்கும் என்பதை விளக்கப்படுத்தி காட்டுகின்றார். வியாபாரம் செய்வதற்காக குதிரை வாங்க போய் கொண்டிருந்த தன்னை இறைவன் வழியே வந்து ஆட்கொண்டார். இறைவன் தன்னை எவ்வாறு ஆட்கொண்டார், அவர் ஆட்கொண்ட பிறகு தனக்குள் என்னவெல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்தது என்பதை மணிவாசக பெருமான் பல பாடல்களில் பதிவு செய்திருக்கிறார். அதே போன்று இந்த பாடலிலும் தனக்குள் நடந்த மாற்றங்களை ஒரு தோழி சொல்வது போல் இங்கே அமைத்திருக்கின்றார் மணிவாசக பெருமான். முதலில் பதிகம் என்ன என்பதை பார்த்துவிட்டு வரலாம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான், சீரொரு கால் வாய் ஓவாள் சித்தம் களி கூற, நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண் பணிப்ப, பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியாள், பேரையருக்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும், ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள், வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி, ஏருருவ பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் என்பது மாணிக்க வாசக சுவாமிகள் நமக்கெல்லாம் அருளி செய்திருக்கக்கூடிய 15ஆம் நாள் திருவெம்பாவை பதிகம். இந்த பதிகத்தில் மணிவாசக பெருமான் இறைவனுடைய பெருமையை எவ்வாறு சொல்லுகின்றார் என்பதை வரிக்கு வரி விளக்கமாக பார்க்கலாம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான், சீரொரு கால் வாய் ஓவாள் சித்தம் களி கூற. இந்த தோழி இருக்கின்றாளே, அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? எம்பெருமானே என்று ஈசனை ஒவ்வொரு நேரமும் அழைப்பாள். ஓயாமல் ஈசனுடைய பெருமைகளை நிறுத்தாமல் பேசுவாள். அவள் மனம் கனிந்து ஈசனின் கருணையை பேசும்போது உருகி போய் கண்களில் நீர் தாரை தாரையாக பெருகும். அந்த பக்தி பரவசத்தில் இருந்து அவளை மீளவே முடியாத நிலை ஏற்படும். அது பக்தி மிகுதியால் வரும் கண்ணீர் என்பதை யாரும் அறிய மாட்டார்கள். பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள்? இது என்ன பைத்தியகாரத்தனமாக அழுது கொண்டிருக்கிறாள் என்று நினைப்பார்கள். ஆனால் அது பக்தியின் காரணமாக வருகின்ற கண்ணீர் என்பதை எவரும் உணர மாட்டார்கள் என்பதை சொல்ல வருகின்றார். அடுத்த வரிகளில், நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்து அணையாள் விண்ணோரை தான் பணியாள். இந்த தோழி எப்படிப்பட்டவள் தெரியுமா? விண்ணிலிருந்து எப்படிப்பட்ட அழகான தேவர்கள், அருள் மிகுந்த தேவர்கள் வந்தாலும் அவர்களையெல்லாம் வணங்க மாட்டாள். சிவபெருமானை மட்டுமே தெய்வமாக வணங்குவாள். சிவன் மட்டுமே தன்னுடைய தெய்வம் என்று கருதி இருந்த இடத்திலிருந்தே தரையில் விழுந்து வணங்குவாள் என்று சொல்லுகின்றார். அடுத்த வரிகளில், பேரையருக்கு இங்கனே பித்தொருவர் ஆமாறும், ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள். இப்படியெல்லாம் இந்த தோழி இறைவனை அழுது புரண்டு இருந்த இடத்திலே இருந்து கொண்டு வணங்குகின்ற அந்த பாங்கினை பார்த்து காண்பவர்களெல்லாம் அவளுக்கு பித்து பிடித்து விட்டதோ என்று நினைப்பார்கள். அவளை ஆட்கொண்டது போல் நம்மையும் ஆட்கொள்வதற்காகத்தான் சிவபெருமான் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய தாழை பணிந்து பாடுவதற்காக வாருங்கள் என்று மணிவாசகர் அழைக்கின்றார். அடுத்த வரிகளில், வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி, ஏருருவ பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இப்படிப்பட்ட தோழி, எல்லையில்லாத அன்பினை தந்து ஆட்கொள்ளக்கூடியவர் நம்முடைய தலைவன். அவரை நாம் வாயார பாடி போற்றி ஆனந்த நடனமிட்டு இன்புற்றிருக்க எழுந்து நீராட வேண்டும் என்று தோழிமார்களோடு சேர்ந்து மணிவாசக பெருமான் நம்மை எல்லோரையும் அழைக்கின்றார். இறைவனின் மீது அளவுக்கு அதிகமான பக்தி வைத்திருக்கும் ஒருவரின் நிலை எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிகம் நமக்கு விளக்கப்படுத்துகிறது. ஒரு சிலர் இருக்கிறார்கள், கோயிலுக்கு செல்வார்கள், கையெடுத்து கும்பிடுவார்கள், வந்து விடுவார்கள். ஆனால் இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அதீத பக்தி செலுத்தி இறைவனையே தன்னுடைய உயிராக கொண்டு அவனை பார்க்கின்ற போது நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே உற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து என்று சொல்வது போல் கண்ணீர் தாரை தாரையாக பெருகி வழியும். ஆனந்த கண்ணீரில் இறைவனை பார்த்த மகிழ்ச்சியில் திளைத்து போய் இறைவனை வழிபடுவார்கள். இதுவும் பக்தியின் ஒரு நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையான பக்தி வைத்திருப்பவர்களுக்கு தெய்வத்தை கண்டதும் மகிழ்ச்சியில் தானாக கண்ணீர் பெருக துவங்கிவிடும். ஆனால் இதை காண்பவர்களுக்கு கிண்டலும் கேலியுமாக வேடிக்கையுமாக தெரியும். நீயே கதி, உனது அருள் ஒன்றே போதும், இனி கேட்பதற்கு ஒன்றும் இல்லை என்று சரணாகதி நிலையே இந்த நிலைக்கு காரணம் என்பதை மணிவாசக பெருமான் இந்த பாடலின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். ஆகவே அத்தகைய சரணாகதி நிலையைத்தான் நாமும் அந்த ஈசனிடம்
சென்று கேட்க வேண்டும், சரணாகதி அடைய வேண்டும். அப்படி அவன் தாளினை படைந்து நாம் சரணாகதி அடைகின்ற போது அந்த எம்பெருமான் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி நமக்கு முக்தி நலப்பேற்றை தருவான் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை என்று சொல்லி மீண்டும் அடுத்த பதிகத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.